பெண்களின் நலனை காத்து அவர்களுக்கு சமுதாயத்தில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான வழிமுறைகளை வகுக்கும் மாநில மகளிர் கொள்கை 21/2/2024 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது. பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டதால் உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் 34% அதிகரித்துள்ளது. இத்திட்டமானது நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. தமிழ் வழி கல்வியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளும் இனி புதுமை பெண் திட்டத்தில் பயனடைவர். பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது இத்திட்டத்தில் 30,992 பள்ளிகளை சார்ந்த 15,76,000 மாணவ மாணவியர் பயனடைகின்றனர். மேலும் இந்த நிதியாண்டில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள 4,014 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவியர் பயனடையும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் 18 வயது நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு முதிர்வு தொகை வழங்கிட மாண்பு முதலமைச்சரின் அறிவுரைப்படி சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை 18 வயதிற்கு மேற்பட்ட 1,77,281 பெண் குழந்தைகளுக்கு 422 கோடியே 29 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு திருநங்கைகளையும் உள்ளடக்கிய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அமைத்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் மூலம் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது. திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை தற்போது தயாரிக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பு நிதியாண்டு முதல் திருநங்கைகளின் உயர்கல்விக்காக திருநங்கைகள் நலவாரியம் மூலம் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை வழங்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் வாரியம் உருவாக்கப்பட்டு பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு வாரிய உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாரியத்திற்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 1,06,00,000 ரூபாய் இந்த ஆண்டு முதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.